சுபைக்குழுவில் இணைந்துள்ள ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆசிரியர்களே, தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு பிஜிடிஆர்பி எக்ஸாம் 2025. இந்த தேர்விற்கு தயாராகக்கூடிய நமது சுபைக்குழு ஆசிரியர்கள் கவனத்திற்கு. நம்முடைய சுபைக்குழுவில் பயணிக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு, குறிப்பாக தமிழ் பாடப்பிரிவு எடுத்து பயிற்சி மேற்கொள்ளக்கூடிய ஆசிரியர்கள், அதே மாதிரி ஹிஸ்டரி பாடப்பிரிவு எடுத்து பயிற்சி மேற்கொள்ளக்கூடிய ஆசிரியர்கள், அதே மாதிரி இங்கிலீஷ் ஆங்கில பாடப்பிரிவு, எக்கனாமிக்ஸ், ஜியோகிராஃபி, முதல் கட்டமாக இந்த பாடப்பிரிவு ஆசிரியர்கள், அது மட்டும் இல்லாம சைக்காலஜி காமனா எல்லோருமே எழுதக்கூடிய பகுதி சைக்காலஜி, ஜிகே, தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட். ஸோ இந்த பாடப்பிரிவு இதற்கு தயாராகிறேன் சொல்லக்கூடிய ஆசிரியர்களாக எல்லாருமே இதுக்கு தயாராகணும். இருந்தாலும் ஸ்பெசிஃபிக்காக இந்த பாடப்பிரிவை தவிர்த்துட்டு இதை மட்டும் நான் ஃபாலோ பண்ணுறேன் இன்னும் பயிற்சி எடுக்கக்கூடிய ஆசிரியர்கள். ஸோ அனைவருக்குமே பார்த்தீங்கன்னா 5000 வினா விடைகள், கொஸ்டின் அண்ட் ஆன்சர், கொஸ்டின் பேங்க் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன செய்யறோம், ஏப்ரல் 20 ஈஸ்டர் பண்டிகையை முன்னிட்டு நம்ம என்ன செய்யறோம், ஃப்ரீயா பார்த்தீங்கன்னா ஆசிரியர்களுக்கு இந்த ஸ்டடி மெட்டீரியலோட நம்ம என்ன செய்யறோம் உங்களுக்கு ப்ரொவைட் பண்றோம். ஏன்னா இந்த ஸ்டடி மெட்டீரியலை ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு அடுத்த கொஸ்டினுக்காக நீங்க காத்துக்கிட்டு இருக்கக்கூடாது. எந்த அளவிற்கு நம்ம தேர்வுகளை அதிகமாக எழுதுறோமோ அந்த அளவிற்கு நம்மளுடைய மதிப்பெண் அதிகரிக்கும், நம்மளுடைய தவறுகளானது குறைக்கப்படும் என்பதை அடிப்படையாக கொண்டு நம்முடைய சுபைக்குழுவின் சார்பாக நம்ம என்ன செஞ்சிருக்கோம், இந்த 5000 வினா விடைகள் தேர்வில் எதிர்பார்க்கக்கூடிய வினாக்களாக, தமிழாக இருக்கட்டும், இங்கிலீஷா இருக்கட்டும், ஹிஸ்டரியா இருக்கட்டும், எக்கனாமிக்ஸா இருக்கட்டும், ஜியோகிராஃபியா இருக்கட்டும், ஸோ அது மட்டும் இல்லாமல் சைக்காலஜி பகுதிக்கும் சரி நம்ம என்ன செஞ்சிருக்கோம், கிரியேட் பண்ணி நாளை ஒரு நாள் ஈஸ்டர் பண்டிகையை முன்னிட்டு நம்ம என்ன செய்யறோம், கொரியர் மூலம் நம்ம ப்ரொவைட் பண்றோம். அப்ப இதை யாரெல்லாம் இதை பயன்படுத்திக்கிற முடியும், ஏன்னா நம்ம ஃப்ரீ டெஸ்ட் கொடுக்குறோம், எல்லாருமே அந்த டெஸ்ட்ல இணைந்து பயன்படுத்திக்கலாம் சொல்லி நம்ம ஃப்ரீ டெஸ்ட் கண்டக்ட் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்கோம். இந்த சூழ்நிலையில ஸ்டடி மெட்டீரியல், அதே மாதிரி கொஸ்டின் பேங்க் நம்ம சொல்றோம், இது யாரெல்லாம் பயன்படுத்திக்கலாம். ஆனால் நமது குழுவில் பயணிக்கக்கூடிய ஆசிரியர்கள்ல நிறைய பேர் தொடர்ச்சியாக எனக்கு சாம்பிள் வேணும், கொஸ்டினோட சாம்பிள், மெட்டீரியலோட சாம்பிள் வேணும், மெட்டீரியல் எப்படி வாங்கிக்கணும், அதனுடைய சாம்பிள் என்னங்கிறத தொடர்ச்சியாக ஆசிரியர்கள் எதிர்பார்க்கக்கூடிய பகுதி. ஸோ இந்த பாடப்பிரிவுக்கு, இந்த 5 பாடப்பிரிவு, அது மட்டும் இல்லாமல் சைக்காலஜி, இதற்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி புத்தகம் தயார் பண்ணியிருக்கோம், மெட்டீரியல் எத்தனை பக்கங்கள் இருக்குது, அந்த மெட்டீரியலை எப்படி நம்ம கவர் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த மெட்டீரியல் வாங்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு நம்ம நினைச்சிடறோம், இந்த ஈஸ்டர் பண்டிகை நாளை ஒரு நாள் மட்டும் இந்த கொஸ்டின் பேங்கையும் உங்களுக்கு இணைச்சு கொடுக்குறோம். அந்த வாய்ப்பை ஆசிரியர்கள் பயன்படுத்திக்கோங்க. ஒவ்வொரு பாடத்திற்குமே நம்ம என்னென்ன புத்தகம் கிரியேட் பண்ணியிருக்கிறோம் அந்த டீட்டெயில் ஃபுல்லாக இங்கே நான் கொடுக்க போகிறேன், முழுமையாக பயன்படுத்திக்கோங்க. ஸோ முதல் பகுதியானது தமிழ் பாடம். தமிழ் பாடத்திற்கு சொல்லும் போது நம்முடைய சுபைக்குழுவின் சார்பாக இந்த தமிழ் பாடத்தை பார்த்தீங்கன்னா நம்ம 48 மூல புத்தகங்களை அடிப்படையாக கொண்டு இந்த ஸ்டடி மெட்டீரியல் ஆனது நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். வெளியில் எங்குமே வினாக்கள் செல்வதற்கு வாய்ப்பு கிடையாது. இதை மட்டும் நீங்க படித்தாலே போதும், வேற எதுவுமே தேவை கிடையாதுங்கிற அளவுக்கு 48 மூல புத்தகங்களை நம்ம கவர் பண்ணியிருக்கோம். இதுல 28 புத்தகத்தை பார்த்தீங்கன்னா கவர் பண்ணி நம்ம என்ன செஞ்சிருக்கோம், உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 15 தொகுதிகளாக 28 புக்ஸை கவர் பண்ணி 15 தொகுதிகளாக நம்ம என்ன செஞ்சிருக்கோம், உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல் கிரியேட் பண்ணிருக்கோம். மீதி இருக்கக்கூடிய 20 புக்கை நம்ம கவர் பண்ணி உங்களுக்கு 5 தொகுதிகளாக ஒன் லைனர் நம்ம என்ன செஞ்சிருக்கோம், கிரியேட் பண்ணிருக்கோம். ஆக மொத்தம் 20 தொகுதி, 48 மூல புத்தகம். அப்ப இந்த 20 தொகுதி எத்தனை பக்கம், எப்படிலாம் நம்ம கவர் பண்ணியிருக்கோம் அதை தான் இந்த வீடியோவில் நம்ம காண இருக்கிறோம். இதே மாதிரி ஒவ்வொரு பாடப்பிரிவிற்கும் நம்ம கொடுக்குறோம். வீடியோ கொஞ்சம் லென்த்தாக இருக்கும். ஸோ நீங்கள் பயன்படுத்தி உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல் ஒன்லைனை தேவைங்கிற பட்சத்தில் பயன்படுத்திக்கணும். ஸோ இங்கே கொடுத்துருக்கக்கூடியது புத்தகத்தினுடைய எண்ணிக்கை, இது யூனிட், இது உங்களுக்கான கண்டென்ட், அடுத்து பேஜ் நம்பர், அது எத்தனை பேஜ் நம்பர் இருக்கும், அதில் எவ்வளோ கொஸ்டின் இருக்குது. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம தொகுத்துருக்கக்கூடியது. புத்தகம் 1
நம்ம 20 புத்தகம் சொல்றோம் இல்லையா, இந்த 20 புத்தகத்துல புத்தகம் 1 வந்து பாத்தீங்கன்னா மொழி வரலாறு, இதற்கான ஸ்டடி மெட்டீரியல் 394 பக்கங்களை உடைய மொழி வரலாறுக்கான ஸ்டடி மெட்டீரியல் முதல் புத்தகம். இரண்டாவது புத்தகம் தமிழும் உலக செம்மொழிகளும், அதே மாதிரி புதைபொருள் ஆய்வு பண்பாட்டு பரவல், இதற்கான ஸ்டடி மெட்டீரியல் நம்மளுக்கு புதுசா கொடுத்துருக்கக்கூடிய பாடத்திட்டத்தினுடைய புது கண்டென்ட் 411 பக்கங்களை உடையது. ஆக மொத்தத்தில் யூனிட் 1க்கு வந்து நம்ம 2 தொகுதி ஸ்டடி மெட்டீரியல் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். மூன்றாவது புத்தகம் அந்த யூனிட் 1க்கான ஒன்லைனர். அப்ப யூனிட் 1க்கு 3 புத்தகம், 2 புத்தகம் ஸ்டடி மெட்டீரியல், ஒரு புத்தகம் ஒன்லைனராக நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ 3290 கொஸ்டின் அண்ட் ஆன்சர் இருக்குது, 270 பக்கங்களை அது உடையது. இது யூனிட் 1க்கு. யூனிட் 2க்கு பார்க்குறோம். 4வது புத்தகத்திலிருந்து யூனிட் 2 ஆரம்பிக்குது. ஸோ 4வது புத்தகம் 8 தொகை, 10 பாட்டு, 14 கீழ்கணக்கு நூல்கள், இது மூன்றையுமே உருவாக்கி ஸ்டடி மெட்டீரியல் 549 பக்கங்களை உடையதாக நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். அடுத்து 2வது புத்தகம் வந்து பார்த்தீங்கன்னா 8 தொகை, 10 பாட்டு, ராசமாணிக்கனாருடைய புத்தகம் 661 பக்கங்களை உடையதாக கிரியேட் பண்ணியிருக்கோம். 3வது புத்தகம் வந்து பாத்தீங்கன்னா அறநூல்களின் சிறப்புகளாக 192 பக்கங்களை உடையது. அப்ப யூனிட் 2 பொறுத்த வரைக்கும் 3 புத்தகம் ஸ்டடி மெட்டீரியலாக உங்களுக்கு நம்ம என்ன செஞ்சிருக்கோம், கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ அதே போல வந்து பாத்தீங்கன்னா அடுத்து 4வது புத்தகம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சிருக்கோம், ஒன்லைனராக கிரியேட் பண்ணியிருக்கோம். 3000 ஒன்லைனரை உள்ளடக்கிய 401 பக்கங்களை உடையது. அப்போ முதல் 7 புத்தகத்தை பார்த்தாச்சு. 3 புத்தகம் யூனிட் 1, 4 புத்தகம் யூனிட் 2, யூனிட் 1ல 2 புக்கு ஸ்டடி மெட்டீரியல், 1 புக்கு ஒன்லைனர், யூனிட் 3ல 3 புக்கு ஸ்டடி மெட்டீரியல், 1 புக்கு ஒன்லைனர், டோட்டலா 7 புக்கு உங்களுக்கு முடிஞ்சிருச்சு. 8வது புக்கு, 9வது புக்கு, 10வது புக்கு. ஸோ இது 3, 4, 5னுடைய ஸ்டடி மெட்டீரியல், அதனுடைய பக்கங்களை பார்த்துக்கோங்க. அதே மாதிரி 11வது புத்தகம் இந்த 3 யூனிட்டையும் உள்ளடக்கிய ஒன்லைனர், 2000 ஒன்லைனர், 435 பக்கங்களை உடையதாக கிரியேட் பண்ணியிருக்கோம். 12வது புத்தகம் 6வது யூனிட்டுடைய ஸ்டடி மெட்டீரியல், 13வது புத்தகம் 7வது யூனிட்டினுடைய ஸ்டடி மெட்டீரியலாக நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். 14வது புத்தகம் இந்த இலக்கணத்திற்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லைனர், கிட்டத்தட்ட 2875 ஒன்லைனராக 292 பக்கங்களை உடையதாக அதை நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். 15வது புத்தகம் திறனாய்வு யூனிட் 8க்கான ஸ்டடி மெட்டீரியல், 16வது புத்தகம் யூனிட் 9க்கான ஸ்டடி மெட்டீரியல். ஸோ அடுத்து வந்து பாருங்க 18, 19 ஸ்டடி மெட்டீரியல். 20வது புத்தகம் தான் யூனிட் 6ல இருந்து உங்களுக்கு 10 வரைக்கும் இருக்கக்கூடியதுக்கான ஒன்லைனராக நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். 6891 வினாக்கள், 504 பக்கங்களை உடையதாக மொத்தம் 20 தொகுதி இந்த தமிழ் பாடத்திற்கு நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். 8051 பக்கங்கள், 22056 வினாக்களாக இதுல நம்ம என்ன செஞ்சிருக்கோம், கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த 20 தொகுதியுமே நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா ஒன்லைனர் ஸ்டடி மெட்டீரியல்ங்கும் போது அதற்கான தொகை ரூபாய் 7000 மேஜருக்கு மட்டும். இந்த 7000தோட நம்ம என்ன செய்யறோம், 5000 கொஸ்டின் அண்ட் ஆன்சரை உள்ளடக்கிய ஒரு புக்லெட் உங்களுக்கு கொரியர் அனுப்பிடும். அப்ப டோட்டலா 21 தொகுதிகள் உங்களுக்கு வரும். நாளை மட்டும் இந்த ஆஃபர் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இதுல எனக்கு வந்து ஒன்லைன் அப்புறம் ஃபாலோ பண்ணிக்கிறேன், எனக்கு ஸ்டடி மெட்டீரியல் மட்டும் போதும் சொல்லக்கூடிய ஆசிரியர்களுக்கு நம்ம நினைச்சிரோம் 5600 ரூபாய் ஸ்டடி மெட்டீரியல் மட்டும் உங்களுக்கு இப்ப நம்ம புதியதாக 15 தொகுதிகளாக இதை நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ அடுத்து ஒன்லைனரை பொறுத்த வரைக்கும் நம்ம மாற்றிருக்கோம். ஒன்லைனரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டோட்டலா வந்து 5 தொகுதிகள் நம்ம ப்ரொவைட் பண்றோம். ஸோ 2500 இதற்கான தொகை வந்து பார்த்தீங்கன்னா 2500 ரூபாய்க்காக நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இதுல எது வேணும்னாலும் நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். இது போக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்கோட கண்டென்ட்டா இருக்கட்டும், அதே மாதிரி இலக்கிய வரலாறு புத்தகத்தின் கண்டென்ட், ஸோ அதனுடைய பிடிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம என்ன செஞ்சிடறோம், கொடுத்துரும். ஃப்ரீயாகவே வந்து பார்த்தீங்கன்னா
பிடிஎஃப் உங்களுக்கு நம்ம ப்ரொவைட் பண்றோம். ஸோ இது மேஜர் தமிழ் பாடத்திற்கு நம்ம கொடுக்கக்கூடிய பகுதி. இதை விட்டு வினாக்கள் வெளியில் செல்வதற்கு வாய்ப்பு என்பது கிடையாது. ஸோ அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்கக்கூடிய பகுதி வந்து தமிழ் பாடத்திற்கு அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது ஹிஸ்டரி பாடம். ஹிஸ்டரி ஹிஸ்டரி பாடத்தை எடுத்துக்கிற பொழுது டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா 12 தொகுதிகள் நம்ம ஹிஸ்டரிக்கு வந்து பாத்தீங்கன்னா ப்ரொவைட் பண்றோம் ஸ்டடி மெட்டீரியலாக. இந்த 12 தொகுதிகள்ல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 15 மூல புத்தகங்கள் உங்களுக்கு நான் என்ன செஞ்சிருக்கேன், கிரியேட் பண்ணியிருக்கேன். 15 மூல புத்தகங்களை அடிப்படையாக வைத்து 12 தொகுதி உங்களுக்கு நம்ம என்ன செஞ்சிருக்கோம், ப்ரொவைட் பண்றோம். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாருங்க, முதல் புத்தகம் என்பது யூனிட் 1. அதற்கான கண்டென்ட்டை ஃபுல்லா கிரியேட் பண்ணி 581 பக்கங்களை உடையதாக கிரியேட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி யூனிட் 2, 3 சேர்த்து 2வது புக்கா நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். அது 466 பக்கங்களாகவும், 3வது புத்தகம் யூனிட் 4 வந்து கவர் பண்ணியிருக்கோம். 4வது புத்தகம் யூனிட் 5 கவர் பண்ணியிருக்கோம். யூனிட் 5 கவர் பண்ணி 549 பக்கங்களை உடையதாக மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா 4 புத்தகங்கள் இருக்குது. யூனிட் 5 வரைக்கும் நம்ம என்ன செஞ்சிருக்கோம், கிரியேட் பண்ணியிருக்கோம். சோ அடுத்தபடியாக பாருங்க, 5வது புத்தகம் யூனிட் 6 2 பகுதியாக, 5வது புத்தகமாகவும் 6வது புத்தகமாகவும் யூனிட் 6 2 பார்ட்டா கொடுக்குறோம். பார்ட் 1, பார்ட் 2. பார்ட் 1 பொறுத்த வரைக்கும் 276 பக்கங்கள், பார்ட் 2 பொறுத்த வரைக்கும் 336 பக்கங்களை உடையதாக ப்ரொவைட் பண்றோம். ஸோ அது போக யூனிட் 7 3 பகுதியாக 7, 8, 9 இந்த 3 புத்தகமும் யூனிட் 7க்கான புத்தகம். ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை பக்கங்கள் கொடுத்துருக்கோம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அது போக வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் 8 2 புத்தகமாகவும், யூனிட் 9 10 ஒரு புக்காகவும், மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம என்ன செஞ்சிருக்கோம், 5035 பக்கங்கள். டோட்டலா வந்து பார்த்தீங்கன்னா 5035 பக்கங்கள் இந்த ஸ்டடி மெட்டீரியல். உங்களுக்கு கிட்டத்தட்ட 15 மூல புத்தகத்தினுடைய 12 தொகுதி. இது மட்டும் நீங்க பார்த்தாலே போதும். இது போக நம்ம என்ன செஞ்சிருக்கோம், இந்த ஹிஸ்டரி பாடத்திற்கு 30,000 வினாக்களை உள்ளடக்கிய கொஸ்டின் அண்ட் ஆன்சர், கொஸ்டின் பேங்க் ஆனது நம்ம கிரியேட் பண்ணிருக்கோம். ஸோ இந்த கொஸ்டின் பேங்கோட கண்டென்ட் என்ன, ஸோ அதை நம்ம பார்க்கணும். ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரீ டெஸ்ட் பேஜில் எல்லாமே உங்களுக்கு நம்ம கொடுத்துருக்கோம். இருந்தாலும் ஆசிரியருடைய தொடர்ச்சியான கோரிக்கையை ஏற்று நம்ம என்ன செய்யறோம், அந்த சாம்பிள் ஆனது உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா முதல் புத்தகம்ங்கிறது யூனிட் 1க்கான கொஸ்டின் பேங்க். ஸோ டோட்டலாக 2812 பக்கங்கள் இருக்கு. 2812 வினாக்கள், 457 பக்கங்களை உடையது 1வது யூனிட்டுக்கான கொஸ்டின் பேங்க். 2வது புக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் 2, 3. ஸோ இதை கவர் பண்ணி 3014 வினாக்கள், 515 பக்கங்களை உடையதாக 2வது புத்தகம் கொஸ்டின் பேங்க்ல. கொஸ்டின் பேங்க்ல 3வது புக்கை பார்த்தீங்கன்னா அழகு 4, 5 ரெண்டையுமே சேர்த்து நம்ம கொடுத்துருக்கோம். 1817 வினாக்கள், 393 பக்கங்களை உடையதாக. 4வது புத்தகம் அழகு 6, 1947 பக்கங்கள், வினாக்கள், 412 பக்கங்களை உடையது. 5வது புத்தகம் யூனிட் 7க்கு நம்ம எடுத்திருக்கிறோம். 2534 பக்கம் வினாக்கள், கொஸ்டின்ஸ், 497 பக்கம், 2534 வினாக்கள். 6வது புத்தகத்தை பார்த்தோம்னா அழகு 8. ஸோ டோட்டலா 1914 கொஸ்டின், 301 பக்கம். அதே மாதிரி யூனிட் 9, 10 ரெண்டையுமே பார்த்தீங்கன்னா 2200 கொஸ்டின் ஒன்று, 2500 கொஸ்டின் ஒன்று. ஸோ பேஜ் நம்பரை பார்த்துக்கோங்க. அது போக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்கோட கண்டென்ட்டுக்கு நம்ம என்ன செஞ்சுருக்கோம்,
நம்ம கொஸ்டின் அண்ட் ஆன்சர் வந்து ஸ்கூல் புக்கோட கண்டென்ட்ல எடுத்திருக்கோம். 2805 வினாக்கள் 309 பக்கங்களை உடையதாக. அடுத்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ், டிஆர்பில கேட்ட கொஸ்டின்ஸ், அதே மாதிரி ஃபுல் மாடல் டெஸ்ட்னு சொல்லி ஒரு 2000 கொஸ்டின் கிரியேட் பண்ணியிருக்கோம். இது 537 பக்கங்களை உடையது. ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 23,543 கொஸ்டின்ஸ், 4158 பக்கங்களை உடையது. இது போக ஃபுல் மாடல் டெஸ்ட் சொல்லி என்ன செஞ்சிருக்கிறோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5000 கொஸ்டின்ஸ் நான் கிரியேட் பண்ணியிருக்கேன் 2 தொகுதிகளாக. அது ஒரு 1000 பக்கம் வரும். ஸோ அப்போ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா இதில் 10 தொகுதி, இப்போ சொல்லக்கூடிய 2 தொகுதி 12, ஸ்டடி மெட்டீரியல் 12 தொகுதி, அதே மாதிரி கொஸ்டின் பேங்க் 12 தொகுதி இருக்குது. ஸோ மெட்டீரியல் வேண்டவங்க மெட்டீரியல் ஃபாலோ பண்ணிக்கலாம், கொஸ்டின் பேங்க் வேண்டவங்க கொஸ்டின் பேங்கை நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். இதோட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன செய்கிறோம், மெட்டீரியல் வாங்கக்கூடியவங்களுக்கு நம்ம கொஸ்டின் பேங்க்கில் என்ன செய்கிறோம், இந்த ஃபுல் மாடல் டெஸ்ட், அதே மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ், அதே மாதிரி யூனிட் 9, 10 தான் எல்லாத்துக்கும் பெரிய இடர்பாடாக இருக்கக்கூடியது. இதை ஃபுல்லாக நம்ம கவர் பண்ணுறோம். சரிங்களா? யூனிட் 9, 10 அதே மாதிரி ஃபுல் மாடல் டெஸ்ட்டோட கொஸ்டினை நம்ம என்ன செய்கிறோம், கொரியர் அனுப்புகிறோம். ஈஸ்டரை முன்னிட்டு இது ஹிஸ்ட்ரி பாடத்துடைய நிலவரம். ஸோ ஸ்டடி மெட்டீரியல், ஹிஸ்ட்ரியோட ஸ்டடி மெட்டீரியலை எடுத்துக்கிற பட்சத்தில் உங்களுக்கு 5000 ருபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டடி மெட்டீரியலுக்கான அமௌண்ட்டாக வச்சுருக்குறோம். கொஸ்டின் பேங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 4000 ருபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதற்கான அமௌண்ட்டை வச்சுருக்கோம். சரிங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 12 தொகுதிகளை உள்ளடக்கிய ஹிஸ்ட்ரி பாடத்திற்கான நிலவரம். அடுத்து சைக்காலஜியை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன செஞ்சிருக்கோம், மெட்டீரியல் வாங்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு ப்ரீவியஸ் இயர்ல கேட்டிருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 3000 கொஸ்டின்ஸ் இருக்கு. இந்த 3000 கொஸ்டினை நம்ம என்ன செய்யறோம், அப்படியே கொரியர் மூலம் அனுப்பிடுறோம் சைக்காலஜிக்கு. ஸோ அது போக இங்கிலீஷாக இருக்கட்டும், எக்கனாமிக்ஸாக இருக்கட்டும், ஜியாகிரபியாக இருக்கட்டும், இதில் கொஸ்டின் பேங்க்கு 5000 நம்ம ஆல்ரெடி உங்களுக்கு புக்கோடையே நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஸோ அப்படியே நீங்கள் நினச்சிக்கலாம், ஃபாலோ பண்ணிக்கலாம். இது சுபிக்குழுவில் பயணிக்கக்கூடிய ஆசிரியர்களுக்காக நம்ம உருவாக்கக்கூடியது. 2025 உங்களுக்கான ஆண்டாக மாற்றிக்கொள்ள ஒவ்வொரு ஆசிரியர்களும் சுபிக்குழுவோடு இணைந்து வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. மேலும் தகவல்கள், சந்தேகங்களுக்கு சுபிக்குழுவோடு இணைந்திருங்கள். நன்றி நண்பர்களே.